எக்ஸ்கியூஸ் மீ. Good evening, sir. Yeah. What do you like to have here? பாரதி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ. நைஸ் குட் டிசைன்ஸ். Can I see that? This one? Yeah. Sure. Have a look, please. Can I try? Yes, ma'am, you can. நைஸ். Can I have a mirror, please? மிரர் ப்ளீஸ். Yeah, okay. யூ லைக் இட்? எப்படி இருக்குங்க? பியூட்டிஃபுல். வாட்ஸ் த ப்ரைஸ்? This is, may I tell it in Indian rupees, sir? இந்தியன் ருபீஸ் எவ்வளோ அதுன்னு கன்வெர்ட் பண்ணுங்க. இதுவும் பிரமாதம். This is 97,727 in Indian rupees, sir. நைஸ். அது எடுங்க. தட் ஒன், த நெக்ஸ்ட் ஒன். This one? யா. இஸ் இட் பெல்ஜியம் கட்டிங்? So, this is mole stone. இந்தியன் ப்ரைஸ்க்கு எவ்வளோ ஆகுது? It's around 24,000, sir. ஓ, 24 to 1 KD 530. ஓகே ஓகே. நைஸ். ஹலோ. பாரதி, சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட இப்போ இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேம்மா. என்ன மாமா? கொஞ்சம் ராஜேஷ் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? ஆமா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது மாமா. நீங்க ஊருக்கு போகும்போதே நான் சொன்னேனே, அவங்ககிட்ட நான் தனியா பேசி பார்க்கறேன்னு. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும்மா. என்ன மாமா, உங்களே தான் ஏத்து பேசுறானா? சீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் அவங்ககிட்ட டீட்டெயில்டா பேசினேன், விஷயங்களை எடுத்து சொன்னேன். அவன் என்ன சொன்னான் மாமா? இன்ஃபேக்ட் நான் பேசுறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தான். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். நிஜமாவா மாமா? ஆமாம்மா. இதை பாருமா, பாவம் அவனும் கொஞ்சம் விஷயம் தெரியாம ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான், அவ்வளவுதான். மற்றபடி அவன் பண்ணது தப்புன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டாம்மா. இப்போ நிஜமாவே ராஜேஷை பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டி கொடுப்பேன் அவன் திருந்திட்டான்னு. போதுமா? தேங்க்ஸ் மாமா. கொஞ்சம் அவனை பார்த்துக்குங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வாங்க. நம்ம வீட்லயே இப்ப சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. போதுமா? சரி மாமா. ஓகேம்மா, வச்சுட்டுமா? ஓகே மாமா, தேங்க்ஸ் மாமா. ராம்கிட்ட சொல்லுமா நான் ஃபோன் பண்ணேன்னு? சரி மாமா, Bye. சொல்லிடுறேன். பாய். சூப்பரா இருக்குல்ல? கேளு. இங்க என்ன ப்ரொசீஜர்? கேம்ஸ் விளையாடணும். உள்ள இன்டோர் கேம்ஸ் இருக்கு. 2 to 8 வரைக்கும் ப்ளே பண்ணலாம். அதை விளையாடுறதுக்கு கூப்பன்ஸ் இருக்கு. நீங்க கூப்பன்ஸ் வாங்கணும். இதை நீங்க 400 rupees கொடுத்து வாங்கினீங்கன்னா 510 rupees வரைக்கும் ப்ளே பண்ணலாம். வேலிடிட்டி கிடையாது. கீர்த்தனா, உனக்கு எந்த கேம்ஸ் விளையாடணும்? இங்க ரேசிங் மேடம், கார் இருக்கு. monthly coupon book இருக்கு. ball பாக்குறீங்களா? இருக்கு. அத கொடுங்க ஒரு நிமிஷம். தலைவா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வாட்ச் பண்ண. இங்க ஒரு கேம் விளையாடுற கடைக்கு வந்திருக்கா. மிஸ் பண்ணாத. அவளையே தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேம் ஓகேல? ஓகே. ஓகே. ஒரு 500. 500 இருக்குமா மேடம்? சரியான டைம் கிடைக்கும் போது அந்த பொண்ணை தூக்கணும்டா. மிஸ் பண்ண கூடாது. கவனம் ஃபுல்லா அவன் மேல தான் இருக்கணும். புரியுதா? சரி தலைவா. போலாமா? இத கொடுத்துட்டு வரேன். உள்ள போலவா? உள்ள போலாம். இங்க என்ன பண்றது? ஹே, இங்க பாரு, சூப்பரா இருக்கு. இதே விளையாடு. இல்ல, அங்க போய் விளையாடுறேன் ப்ளீஸ். முதல்ல இங்க போய் விளையாடு போ.
பயமா வர இருக்கு. ஹேய், கைக்கு பிடி, இழுக்காத. கீர்த்தி விடு. கேட்ச் புடி. ஏண்டா எஸ். ஹே வா அடுத்த கேம் போலாம். வா, நீயும் வா. ஏய் நான் வரல. ஐயோ வாடா. ஏய் இது குழந்தைங்க விளையாடுற இடம். அடி. தலைவா இன்னும் உள்ளதான் இருக்காங்க. சரி தப்பிக்க விடாத, புரியுதா? சரி தலைவா. ஒழுங்கா ஷூட் பண்ணு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஹே அங்க பாரு அத ஷூட் பண்ணு. Hey, give me a break. Yes. Hey, ஒழுங்கா ஷூட் பண்ணு துளசி. ஓகே ஓகே பண்றேன். உனக்கு பழக்கம் ஆச்சு, எனக்கு புதுசு இல்ல. இரு. ஐயோ லூசு, உன்னால லூஸ் பண்ணிட்ட பாரு. என்ன துளசி? ஏய் எழுந்துரி. நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன்ல. இல்ல. எழுந்துன்னு சொல்றல. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன். ப்ளீஸ் துளசி, எழுந்துரி. சரி வா வந்து விளையாடு. பட்டிக்காடு பசங்கள விளையாட கூடாது. நான் பட்டிக்காடா? ஆமா, நீதான் பட்டிக்காடு. நீதான் கார் பட்டிக்காடு சின்ன மிஸ். பசங்க ஓட்ட கூடாது, பெரியவங்க தான் ஓட்டணும். என்கிட்டயே சொல்றியா? இதெல்லாம் Straight ஆ எங்களுக்கு போமா. பண்ணி வச்சது. போடி. ரொம்ப தான் உனக்கு கொழுப்பு. உனக்கு தெரியவே இல்ல. நான் எப்படி ஓட்டுறேன்னு பாரு. இன்னும் 8 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சரி விளையாடிட்டு வா, நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி போ. ச்சே. காயினை எங்க வச்சிருக்கா பாரு. ச்சே. உன்கிட்ட ரப்பர் பேண்ட் இருக்கா? விளையாடி முடிச்சாச்சா? நீ மட்டும் தான் குடிப்பியா? எனக்கும் வேணும் ஏதாவது. சார் சாப்பிட என்ன இருக்கு? என்ன வேணும் மேடம்? ஹாட் ஐட்டமா கூல் ட்ரிங்க்ஸா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, வெஜ் நூடுல்ஸ், பர்கர், கட்லெட், ஜிஞ்சர் லெமன் சோடா, காஃபி. எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் வேணும். அவர் இத்தனை ஐட்டம் சொன்னாருல்ல, அந்த ஐட்டத்துல ஏதாவது ஒன்று சொல்லிருக்கலாம்ல. சார் மில்க் ஷேக் இருக்கா? அதெல்லாம் இல்ல மேடம். மில்க் ஷேக் இல்லையா? வேற என்ன போய் வேணும்? வாங்கிட்டு வா எங்கேயாவது. வேற ஏதாவது வாங்கிக்கோ. போய் வாங்கிட்டு வா எங்கேயாவது. நீ இருக்கியே சிறுசா படுத்துற தெரியுமா? சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்க பக்கத்துல எங்க சார் அடுத்த கிடைக்கும்? கடையில இருக்கு மேடம். பக்கத்துலயே வா. சரி எங்கேயும் போகாம இங்கேயே விளையாடிட்டு இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படியே போயிடுவேன் பாரு. பத்திரமா இரு. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை.
கீர்த்தி கீர்த்தி சார், இங்க ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு போனேன். அவளை காணுமே. எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பார்க்கலாம் மேடம். இல்லையா? ஐயோ, எங்க போயிருப்பா? கீர்த்தி கீர்த்தி வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்க வேண்டாம் என்ன ஏய் இங்க பா. ஏய் தப்பிக்க ட்ரை பண்ண கொன்னுடுவேன். Look there. ஓ வா சூப்பர்ங்க. குளிருதுங்க. நாம இன்னைக்கு போட்டிங் போறோம். போட்டிங்னா உனக்கு பயம் தெரியும் எனக்கு. பட் தைரியமாவா நான் பார்த்துக்கிறேன். ஐயோ It's பயமா okay. இருக்குங்க. ஒன்றும் பயப்படாத. குளிருக்கு ஷால் கூட கொண்டு வரல. போ போ குளிர் குறைஞ்சிரும். இங்க பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்குங்க. என்னங்க அங்க பாருங்க ஒரு வாத்து. வாத்துல பாரதி, அது நீர்க்கோழி. என்னங்க தண்ணிக்குள்ள போயிட்டு அது வெளியவே வரலைங்க. வரும் வரும். ரொம்ப நேரம் ஆச்சுங்க உள்ள போய். ஸ்விம்மிங் தெரியல போல இருக்கு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். Go to the eastern side. பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. பிளசண்டா இருக்கு. அதான் கூட்டு வந்தேன். என்னங்க முடிஞ்சா நம்ம குழந்தைங்களாம் கூட ஒரு தடவை கூட்டு வரணுங்க. ஆ, கீர்த்தனுக்கு போட் ரைட்னா ரொம்ப இஷ்டம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. ஆமால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கூட்டு வந்துடும். இல்ல ஐ திங்க் இது நீளமான ஏரியில அங்க பாரு. வாவ் எவ்வளவு பெரிய போட்டுங்க. என்னங்க பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. டின்னர் டேபிள்லாம் இருக்குங்க உள்ள. அப்படியா? எல்லாம் கண்ணாடியில அதுக்கு பேரு தெரியுது. போட் ஹவுஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த போட் ஹவுஸ்ல ட்ராவல் பண்ணுவோம். ஓகே பாரதி, இந்த இந்த இடத்த பார்த்தோன்னா ஒரு சின்ன ஐடியா வருது. இங்க ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி பியூட்டிஃபுல்லா ஒரு ஹோட்டல் கட்டி பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். அதை நீ கவனிச்சுக்க. அப்பப்பப்பப்பா பிசினஸ் பிசினஸ்னு எப்பவும் போல இங்க வந்து அதே ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இங்க இவ்வளவு தூரத்துல வந்து கவனிச்சுக்கவா? இந்த குளிர்ல ஐயோ அப்பா என்னால முடியாது. ஏதோ பகல்ல கொஞ்சம் வெயிலா இருக்கு. நைட்டு குளிர்ல தாங்க முடியலடாப்பா சாமி. ராத்திரி ஆனா பல்லெல்லாம் டகடகடன்னு அடிச்சுக்குது. எனக்கு ஆக்சுவலா போட் ரைட் தான் ரொம்ப பயம். உங்களுக்கே தெரியும் எனக்கு நீச்சல் வராதுன்னு. தண்ணினாலும் ரொம்ப பயம். பயப்படாத. அதான் வந்தேன். இந்த போட்ல தண்ணியில் விழுந்தா கூட ஈஸியா வெளியில வந்துடலாம். ஆழமே கிடையாது.
வெறும் 20 அடி ஆழம் தான். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போயிடலாம். ஓகே 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 ஓகே. இன்னைக்கு கூட பேப்பர்ல படிச்சேங்க, ஒரு போட்ல 300 பேரு அப்படியே உள்ள முழுகி போயிட்டாங்களாம். ஏதோ ஆசை காமிச்சிங்கன்னு வந்துட்டேன். போக போக ரொம்ப பயமா இத இருக்கு. பாரு, தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். ஒன்றும் பயப்படாத. 6 சாவு 100 சாவு. ஜாலியா என்ஜாய் பண்ணு. ரொம்ப குளிருதுங்க. ஷால் வேற எடுத்துட்டு வர வந்துட்டேன்னா ரொம்ப குளிருது. என்ன என்ன குளிருது உனக்கு? ஆ? சென்னையில வெயில் மண்டைய புழக்குது. அதான் இப்படி ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்தா குளிருது குளிருதுன்னு சொன்னா உனக்கு சென்னை தான் கரெக்ட். அடுத்த ட்ரிப் உனக்கு ராஜஸ்தான் தான்ப்பா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். என்னங்க ரொம்ப பயமா இருக்குங்க. ஒரே மரங்கரம் அதுன்னு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குங்க. எனக்கு ரொம்ப தூரம் வந்துட்டோங்க. பெட்ரோல் கிட்ட தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்ல போறாங்க. பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா என்னங்க பண்ணணும்? ஒன்றும் ஆகாது. நீச்சல் அடிச்சுக்கிட்டே போயிடலாம். ஐயோ ஏங்க, எனக்கு நீச்சல் வராதுன்னு தெரியல உங்களுக்கு. ரொம்ப நல்லதாயிடுச்சு. போட் நின்றுச்சுன்னா என்னங்க ஆகும்? இறங்கி தள்ள வேண்டியதுதான். என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. போயிட்டா பரவாயில்ல, வெறும் காடா இருக்குங்க. என்ன சீக்கிரம் கொண்டு போய் இறக்கி விடுங்க ப்ளீஸ். அந்த போட்டு மாதிரி நல்லா ரவுண்ட் அடிப்பா. Go a big round. My wife likes that. என்னங்க இப்படி ரவுண்ட் எல்லாம் அடிக்க சொல்லாதீங்க. தலை சுத்துதா? ஆமாங்க, ஆ? ரொம்ப தலை சுத்துதுங்க. வாந்தி வர மாதிரி இருக்குங்க. எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க சிரிக்கிறீங்களா? ஐயோ போதும். ஸ்டாப் ஸ்டாப். சொன்னா கேட்க மாட்டேங்க. நான் தலை சுத்தி விழுந்தாதான் உங்களுக்கு தெரியும். Sri. என்னாச்சு? யாரு? ஏன் உங்க முகம் இப்படி மாறுது? ஒன்றும் இல்லை, நாம கரைக்கு போயிடலாம். என்னங்க இப்பதான் கொஞ்சம் பயமெல்லாம் போயிருக்கு. கொஞ்சம் சரி பசங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லலாம். போட்ல நிறைய நேரம் போனேன்னு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வேண்டாங்கிறீங்களே. போட்மேன். எஸ் சார். ப்ளீஸ் கோ பேக். ஓகே சார். ஏங்க நானும் வந்ததுல பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி அடிக்கடி ஏதோ டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க? Turn the boat. Turn the boat. உங்க கூட நானும் பல வருஷம் வாழ்ந்துட்டேங்க. ஏங்க நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நாம ரூமுக்கு போயிடலாம். ஹோட்டல் போயிடலாம். சரி, do as I say. My God. Could you please go fast, little fast? Faster.